ஆனா கர்த்தர் சொல்றாருங்க, அவளை நோக்கி, நான் உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தாரோ, மரித்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ, அதே போல நம்ம குடும்பத்துல நாமும் மரித்த பிறகு கிறிஸ்து வரும் பொழுது முதலாவது அவருடைய சமூகத்துல நிக்க கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நம்ம விட்டு விடாதபடி இயேசு என்னோடு இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கையோடு நம்ம இதயத்தில் இருக்கிற நொறுங்கி போயிருக்கிற அந்த வேதனைகளை கர்த்தருடைய சமூகத்துல வைத்து அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்ம நிறைவேற்ற நாம் தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே 14:1 வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் முழுக்க சொல்றது என்ன தெரியுங்களா? விசுவாசி, விசுவாசமாயிரு, விசுவாசமாயிரு. போராட்டம் வரும்போது விசுவாசமாயிரு. உன் இதயம் உடைந்து போயிருக்கும் பொழுது விசுவாசமாயிரு. நீ கண்ணீரோடு போராடும் பொழுது விசுவாசமாயிரு. நீ துக்கப்படும் பொழுது விசுவாசமாயிரு. உன் துக்கத்தை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார். அவர் சர்வ வல்லவராய். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லுங்க. சிரிச்ச முகமா சொல்லுங்க. நல்லா சிரிச்சு சந்தோஷமா சொல்லுங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேருடைய துக்கம் இந்த நிமிஷம் சந்தோஷமாய் மாறிச்சு? சிரிச்ச முகமா சொல்லுங்க. மன மகிழ்ச்சி நல்லதுங்க. மன மகிழ்ச்சி நல்லது. மகிழ்ந்து நம்ம களி கூறணும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், சிறிய காரியம் இல்ல. என்ன சொல்றாருங்க அப்பா? பெரிய காரியத்தை செய்வார். உங்களோட உடைந்த பாத்திரத்தை எல்லாம் அப்பா சரி செய்ய போகிறார். பிள்ளைகளை நினைத்து இதயம் நுரைங்கி போயிருக்கிற பெற்ற தாய் தகப்பமாருங்க. எத்தனையோ பேர் ஆன்லைன்ல எனக்கு கால் பண்ணுவாங்க, பாஸ்டர் பிரதர் என் பிள்ளைகளுக்கு ஆட்சேபிங்க, நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், என் பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பிள்ளையுடைய இந்த பிரச்சனை, என் இதயம் உடைச்சிருக்கு, என் இதயத்துக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல, ஜெபிங்க. இப்படி எத்தனை பேரு குடும்பத்துடைய சூழ்நிலைகளை இதயத்தில் வைத்துக் கொண்டு கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பன் நட்பு உறவுகள் அநேக பாரங்கள் அந்த இதயத்தில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகள் கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், you will believe in Jesus name, you will believe in Jesus name. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை அப்பாவுக்கு தட்டுங்கள. ராணின் சொல்லலாமா, உடலையே சொல்லலாமா, உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் தான் இயேசு. உங்க கண்ணீரை காண்கிற தேவன் இயேசு. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவரால கூடாத காரியம் இல்ல. 27ஆம் வசனத்தை அதிலே வாசிப்போம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு பாருங்க, அப்பா சமாதானத்தை வைத்திருக்கிறார்கள். ஏன் சமாதானம்? உனக்கு சமாதானம் பரிபூர்ணமானது, சமாதானம் உனக்கு ஆசீர்வாதமானது. நீ துயரப்படும் பொழுது சமாதானம் தான் உன்னை பலப்படுத்தும். ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா, ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாருங்க. உண்மையாலுமே தேவ பிள்ளைகளே, சமாதானம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலையும் முக்கியமானது. ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு நினைச்சுக்கங்க, அந்த குடும்பம் 2 இல்ல 4 உடைந்து போகும். அந்த குடும்பம் உடைந்த பிறகு அந்த இதயத்தில் இருக்கிற பாரத்திற்கு யார் ஒட்டு வைக்க முடியும்? யார் என்னை சேர்க்க முடியும்?
என்று கலங்கிட்டு இருக்கிற எத்தனை குடும்பங்க. அன்பான தேவச்சனமே, யாருடைய சமாதானத்தை நம்ம கிடைக்க கூடாது, யாருடைய சமாதானத்தை நம்ம புண்படுத்தக்கூடாது. சமாதானம் இல்லாதவர்களுக்காய் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். பிறருக்காய் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அங்க பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன். பாருங்க, கிறிஸ்து இயேசுனுடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறாருங்களா. யாருமே கொடுக்க முடியாத சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானமே அல்லாது. உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படி கொடுக்கும் என்றால், உன்கிட்ட ஏதாவது இருக்கா, நீ ஏதாவது செய்றியா, அப்ப சமாதானம், அப்ப சந்தோஷம். உங்ககிட்ட எல்லாமே விட்டு விலகி போகும் பொழுது சமாதானம் விட்டு விலகி போகும். ஆனா அதுதான் ஆண்டவர் இங்க உஷாரா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலனாய் விசுவாசமாய் ஏமாறக்கூடாது, எந்த இடத்துல நீ வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி வாசிங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம், மீண்டும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காமலும். ஆண்டவர் சொல்றாருங்க, உங்க இருதயம். இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயம் கலங்கி இருக்கு, எத்தனை பேருடைய இதயத்துல வேதனை இருக்கு. இப்போ உங்க இதயத்துல கைய வைங்க, உங்க இதயத்துல கைய வைங்க. சொல்லுங்க, எங்கள் இருதயம், எங்கள் இருதயம் கலங்காமலும் இருப்பதாக. எங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இயேசு என்னோடு இருக்கிறார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்களா? அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. இன்னும் உற்சாகம், இது போதாது. அப்பா உங்க இதயத்துல சந்தோஷப்படுத்தி இருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஹாப்பி கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு ஹாப்பியா கரங்களை தட்டணும். கரங்களை தட்டுங்க, தட்டுங்க. ஒரு மனுஷன் வராருன்னா கரங்களை தட்டுறோம். ஈசப்பாவுக்கு உங்களே நீங்க கிடைக்க பொழுது கர்த்தர் பெரியதாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 46:1. இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத வார்த்தைங்க. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கிடைக்காத வார்த்தை, கேட்காத வார்த்தை. 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும். பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். எப்படிங்களா? பாருங்க, அங்க மேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆபத்து வரும்போது இந்த இதயம் தான் உடையும், பலவீனமாய் மாறும்போது இந்த இதயம் தான் உடையும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலம். எப்படி இருக்கிறாருங்களா? அடைக்கலங்க, அடைக்கலம். நீ இதயம் நொறுங்கி போய் அழுது கொண்டிருக்கிற நேரத்துல, அந்த இதயத்துல கவலையோடு கண்ணீரோடு போராடிட்டு கொண்டிருக்கிறதுல, அந்த இதயத்துல ஒரு பயத்தோடு நீ வாழ்ந்திருக்கிற நேரத்துல, ஐயோ வியாதி என்னை சித்திரமா, வியாதி என்னை சாகடிக்குமா, ஒரு கடன் வாங்கிட்டு இருக்கிறேன், நான் வேலையில பிசினஸ்ல கம்மி ஆயிட்டேன், அந்த பிசினஸை நம்பிதான் நான் அநேக செய்ய வேண்டும் என்று நினைச்சேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், அநேக குறிகளை வைத்து இந்த இதயத்துல நீ பயந்திருக்கிற பொழுது கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். என்ன என்றால், தேவன் நமக்கு அடைக்கலமோ. எப்படி இருக்கிறாருங்களா? பலனுங்க. கரங்களை எப்படி காட்டுங்க, கரங்களை. தேவன் எனக்கு பலன் சொல்லுங்க, தேவன் எனக்கு பலனோ. பாருங்க, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். கரங்களை தட்டுறீங்களா? நீங்க ஆபத்து நேரத்துல, நீ கலங்கி இருக்கிற நேரத்துல, ஒரு இரவுல பயந்து இருக்கிற நேரத்துல, ஏதோ ஒரு பிரச்சனை உனக்குள்ள வரும் பொழுது, நீ கலங்கி நடங்கி இருக்கும் பொழுது, கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் பலனா இருக்கிறேன், உனக்கு நான் பலனா இருக்கிறேன், உனக்கு நான் பலனா இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உனக்கு பலன் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசு உனக்கு பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு பலனாக இருக்கிறார், இயேசு நமக்கு பலனாக இருக்கிறார். உங்க எல்லாருக்கும் சொல்றாங்க, இயேசு நமக்கு பலனாக இருக்கிறார்.
இனி கவலைப்படுறீங்களா? ஒரே ஒரு வாய்ஸ் தான் கேக்குது. இனி கவலைப்படுறீங்களா? துக்கப்படுறீங்களா? கண்ணீர் விடுறீங்களா? கண்ணீர் வரும் தான். அப்ப என்ன செய்யணும்னாக்கா, கரெக்டா இங்க பாருங்க, இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. ஏன் இந்த கையினாக்கா, இயேசு என்னோடு இருக்கிறார், கண்ணீர் விலகி போகும். என்ன சொல்ல போறீங்க? இயேசு என்னோடு இருக்கிறார். எல்லாம் இப்படி வைங்க. கரம், 2 கரம் இப்படி வரணும். இங்க பாருங்க, விரல் இப்படி வரணும். எல்லாம் என்ன பாருங்க, சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார், கண்ணீரே விட்டு போ. கரங்களை தட்டலாமா? எவ்வளவு நல்ல தேவன். அந்த கண்ணீர் நம்மளை விட்டு விலகி போகும். இயேசு நம்மோடு இருக்கிறவராக